ஹலோ விவர்ஸ், நம்ம இப்போ நாளைக்கு கார்த்திகை மகாதீபம் எடுத்த போகிறோம். அதுக்கு நெய்வேத்தியம் பொரி உருண்டை தானே பண்ணுவோம். அப்போ அந்த பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்ப்போங்க. வாங்க பொரி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெல்லத்தை பாகு காய்ச்சணுங்க. பாகு காய்ச்ச ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கிண்ண அளவு, சின்ன கிண்ணம் தான், ஒரு கிண்ண அளவு வெல்லம். எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் இருக்கனால நான் அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க. பாகு காய்ச்சணும். நல்லா தண்ணியில் போட்டோம்னா அந்த பாகு நல்லா உருண்டு திரண்டு வருங்களா, அந்த அளவுக்கு காய்ச்சணும். அது அந்த இன்னொரு அடுப்பில் நான் மாற்றிக்கிட்டேன். அது கொஞ்சம் நேரம் அது நல்லா காய்ச்சணும்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு பொட்டுக்கடலை இருக்கும் பாருங்க, பொட்டுக்கடலையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பொரி உருண்டைக்கு பொரி மட்டும் போடாமல் அந்த பொட்டுக்கடலையும் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்லங்க சாப்பிட்றதுக்கு. அதனால் அதையும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு பொரி இப்போ ஒரு கிண்ணம் அளவு தான் நம்ம வெல்லம் எடுத்துருக்கோம். இப்போ 3 கிண்ணம் அளவு நான் பொரி எடுத்துக்கிறேன். பொரி எடுத்து அதையும் லைட்டாக வறுத்துக்கிறேன். பொரி கொஞ்சம் பதன்னு இருந்தால் இதாக இருக்கும்னு சொல்லிவிட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்லங்க பொறுப்புன்னா, அதனால் அப்படி பண்ணிவிட்டேன். இன்னமும் அந்த பாகு ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கெட்டியாக வருது. அப்புறம் உருண்டு திரண்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் இப்படி போட்டு இதை இப்படி உருட்டுனோம்னா நமக்கு உருண்டி அந்த பாகு வருங்க. உருண்டி அந்த இது வரும். நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க. அந்த தண்ணியிலேயே அந்த வெல்லம் அப்படியே நின்றுட்டு உருட்டி எடுத்தோம்னா நம்ம கையில் உருட்டி அது வரும். அப்போ தான் நமக்கு பாகு காய்ச்சிச்சுன்னு தெரியும். அப்போ தான் அது உருண்டை பிடிக்க வரும். நம்ம இந்த பொரி உருண்டை தானே லைட்டாக போட்டோம்னா உருண்டை பிடிக்க வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிறாதீங்க. அது உருண்டையே பிடிக்க வராது. இந்த அளவுக்கு வந்தால் தான் அந்த உருண்டை பிடிக்கவே வரும். இந்த மாதிரி வெல்லம் வரணும். திருப்பி தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்தோம்னா இந்த அளவுக்கு உருண்டை வரணும். அப்போ தான் நமக்கு பொரி உருண்டை வரும். அப்புறம் இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. திருப்பி இந்த பொரியை எடுத்து வச்சுட்டு நம்ம காய்ச்சினதை ஊற்றி திருப்பி எல்லா பொரியிலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம கிண்டிட வேண்டியதாங்க. கொஞ்சம் அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை அதிகப்படுத்த வேணாம். அப்புறம் திருப்பி ரொம்ப கெட்டியாகிட்டு இது அப்புறம் உருண்டை பிடிக்க வராது. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் பரவிடுச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்கணும். உருண்டை எப்படி பிடிக்கணும்னா, இப்போ கொஞ்சம் சூடு இருக்கையிலே பிடிக்கணுங்க. இதில் நெய் உங்களுக்கு ஹீட்டாக இருக்கிற நெய்யை தொட்டுட்டு உருண்டை பிடிக்கணுனாலும் ரெடி, சரி பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா நான் இப்போ அரிசி மாவு வச்சுருக்கேன். அரிசி மாவில் தொட்டு தான் பிடிக்க போகிறேன். நெய்யும் ஹீட்டு, இதையும் கொஞ்சம் ஹீட்டுலேயே பிடிக்கணும் நம்ம. அதனால் அரிசி மாவை லைட்டாக அப்படி கையில் தொட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாங்க. ஒரு வேளை இது ஆறிடுச்சுன்னா திருப்பியும் கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஹீட் பண்ணணும். அந்த வெல்லம் கொஞ்சம் இலகி கொடுத்தோன்னா திருப்பி நமக்கு உருண்டை பிடிக்க வந்துடும். அவ்வளோதான், பொரி உருண்டை ரெடி ஆயிருங்க. எல்லாருக்கும் கார்த்திகை தீப நாள் வாழ்த்துக்கள். நல்லபடியாக இந்த மாதிரி பொரி உருண்டை செஞ்சு நாளைக்கு தீபம் ஏற்றுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. ஓகேங்க, பாய்ங்க. இந்த மாதிரி பிடிங்க லைட்டாக. அப்புறம் கொஞ்சம் பிடிக்க கொஞ்சம் டைம் எடுக்க லூஸ் ஆயிருங்க. பிடிக்க வரலைன்னா திருப்பி கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த வெல்லம் கொஞ்சம் இலகி கொடுத்தோன்னா திருப்பி டைட்டாயிரும். திருப்பி பிடிச்சிக்கலாம். ஆமாங்க. ஓகேங்க, பாய்ங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. ஓகேங்க, பாய்ங்க.